இந்த படம் நான் முதல் வாட்டி கேட்கறது 2019 6 வருஷமா ஆயிடுச்சு. அந்த நரேஷனே ஒரு 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 இன்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகம். ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ என்ன பிரச்சனைனா, செல்வா எந்த டிரெக்ஷன் வேணா எழுதலாம். இப்போ நம்ம ஒரு நரேஷன் கேட்டு நல்லா இருக்கு, ஆனா இந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீட் பண்ணலாமா, பண்ணலாமே. ஆனா அந்த ஏரியா வச்சு அவர் எழுதி 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 வேற எங்கேயோ போயிடுவார். அப்ப திரும்ப படம் திரும்ப மாறிடும். மச்சான் இல்ல அது ஓகே, சரி எப்படி நம்ம முதல்ல நமக்கு பிடிச்சோமே அந்த வருஷத்துக்கு எப்படி திருப்பி கூட்டிட்டு வர படத்தை இது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்துடலாம் அப்படியா, ஓகே மச்சான். ஆனா அதுல கூட இன்னொரு டேர்ன் இருக்கும், வேற எங்கேயாவது போயிடும். இதுதான் நாங்க 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்ல நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு 8-10 படங்கள் நான் கமிட் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அது ஒரு பாயிண்ட்ல எல்லாம் மச்சான் நம்ம இந்த படம் பண்ணுவோமா, நானாக்கு நான் எல்லாருக்கும் சண்டை போட்டிருக்கேன். டேய் படம் பண்ணுவோம்டா, இது என்ன எவ்வளவுதான் பேசிட்டு இருக்க போறோம். ஆனா இது என்னன்னா, இது ஒரு டிப்பிக்கலான ஒரு கதை இல்லை, டிப்பிக்கலான ஒரு சினிமா இல்லை. எனக்கு ஏன் இந்த பீரியட் ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா, இது எனக்கு எப்பவுமே இது ஒரு டைம் டிராவல் மாதிரி, ஏதோ நம்ம பேக் டு தி ஃபியூச்சர் படம் பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு டைம் மிஷின்ல ஏறி எனக்கு போற அதே ஒரு எக்ஸைட்மெண்ட். பட் எனக்கு பெரிய ஆசை என்னன்னா, இந்த படம் வைடரா மக்கள் எல்லா இடத்துலையும் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லும் பார்க்கணும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஐ திங்க் நேர்மையாக ஒரு கதை சொல்லியிருக்கோம். இது ஒரு ஆர்ட் படமா நீங்க யோசிக்கக்கூடாது. இட்ஸ் வெரி கமர்ஷியல் ஃபிலிம். நிறைய ட்ராமா இருக்கு. ஐ திங்க் ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம ஒரு நைஸ் என்கேஜிங் ட்ராமா பார்த்துட்டு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இட் ஹஸ் கிரேட் மியூசிக். ஐ திங்க் த காஸ்ட் இஸ் ஃபினாமினல். ஈவன் அவ்வளோ சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஐ திங்க் November 14 நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் அவ்வளோ ஐ திங்க் வெயிட்டிங் உங்களோட ஃபீட்பேக்காக. ஸோ எனக்கு எப்போவுமே இங்கே ஒரு இடம் கொடுத்ததில் தமிழ் மக்களுக்கும் இங்கே இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட்